நித்திரை பிரியர் யார்? நித்திரை பிரியர்கள். என்னது? என்ன பிரியர்கள்? என்ன நித்திரையே வரல, அதுல பிரியமே இல்லைன்னு சொல்றவங்க அல்லேலூயா. யாருமே இல்லையா? நம்ம லைஃப்ல ஆவியானவர் தந்ததே இந்த ஒண்ணத்தான். இந்த ஒரு நித்திரை வராட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கை 10 வருஷம் 20 வருஷம் கூட என்ன செய்யாது, இருக்காது. சூடு கூடி வெடிச்சு போகும். சில ஆம்பளையோட தலையில பாருங்க, சூடு கூடுனால மொட்டாகுது. கத்தனால இதே போல வெடிச்சு போவோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதனால ஆண்டவர் நித்திரை வைத்தார். ஆனா அதுல நித்திரை பிரியர்கள் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறார். தூங்குறவங்க அல்லேலூயா. உண்மையாவே தூங்குறீங்களா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. கத்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. அயர்ந்த நித்திரை பண்ணினவரை முதல் பார்ப்போம். பாயிண்ட் 1, அயர்ந்த நித்திரை பண்ணினவர். அது யாருன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 15:12. மூணு சேர்த்து வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. நல்லா கவனிங்க. நம்முடைய ஸ்தோத்திரம் விசுவாச தகப்பன் யாரு? ஆபிரகாம். ஆனா அந்த ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை என்ன செய்தது? அந்த அயர்ந்த நித்திரை நான் உட்கார்ந்துதான் இருந்தேன், ஆனா உடம்பு ஒரு அயர்ந்த நித்திரை. அப்படின்னா ஒரு மனிதன் அங்க இருக்கிற ஆத்மா விழிச்சே இருக்கும், அந்த சரீரமும் கண்ணு என்ன செஞ்சிடும்? நித்திரை பண்ணி. ஓகே, அயர்ந்த ஒரு நித்திரை. அந்த அயர்ந்த நித்திரை எதனால் வந்தது என்பதை நீங்க கவனிக்க. இந்த நித்திரை உள்ளவை அல்லையே சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால சொல்ல. நம்ம முழிச்சிருக்கோம், இருதயம் முழிச்சிருக்கோம், கண்ணு உழங்கி இருக்கோம், சரீரமும் ஒத்து கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த நித்திரையா வந்தது. 7வது வசனத்துல இருந்து சத்தமா வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி அப்படின்னா ஆபிரகாமை கர்த்தரை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு இந்த தேசத்தை நான் சுதந்திரமா கொடுக்க போறேன். ஆபிரகாமே தேராக்குக்கு மகன், சோத்திர மகன்ல இருந்து தேராக்கு, ஆமா தேராக்குட மகன், அவனை அழைத்து வந்தார். விக்கிரகத்தை ஆராதித்த மகன் யாரு? சோத்திர ஆபிரகாம் அழைச்சு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தி உங்களுக்கு எனக்கு ஆவியானவர் இந்த பகல் நேரத்திலே தந்து கொண்டிருந்தார். விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருந்த ஆபிரகாம் தேராக்குடைய மகனை அழைத்து கொண்டு வந்து தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. அந்த உடன்படிக்கை நேரத்துல தான் சத்துரு வருகிறார். கவனிச்சுக்கணும். ஆமென். ஆபிரகாமை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு முதல் சொல்கிறார். ஆபிரகாமே இந்த தேசத்தை உனக்கு என்ன செய்வேன்? சுதந்திரமாய் தருவேன். கொஞ்சம் ரெண்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அல்லேலூயா. இரண்டாவது சொல்கிறார், ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் நானே. ஆமென். என்னத்துக்கு ஆச்சாரம் இப்ப தெரியுதா? இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் தருவதற்கு. அப்ப அழைத்தது பெந்தேகோஸ்து ஆராதனைக்கு வந்தது நீ அல்ல, கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்தான். ஆனா நீதான் அநேக நேரத்துல யோனாவை போல விட்டு விட்டு ஓடிய. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்தார். அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்றாரு, இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி நான் உன்னை அழைத்து கொண்டு. அது ஊழியக்காரன் மூலமா அழைத்திருக்கலாம், வியாதியின் மூலமா வந்திருக்கலாம், திருமணத்தின் மூலமா வந்திருக்கலாம், வேற போராட்டத்தின் மூலமா வந்திருக்கலாம், சத்தியத்தின் மூலமா அது எந்த விதத்துல வந்தேனது இதெல்லாம் அழைத்து கர்த்தர் என்ன செய்தார்? கொண்டு வந்தா. அடுத்த வாசி. ஆமென். ஏசப்பா எத்தனை காரியத்தை தருவேன் ஆபிரகாமோட பேசினாரு? சபையை எத்தனை காரியத்தை தருவேன் பேசினாரு?
சபையை போல பரிசுத்த சகோதரி பேச கூட அவங்களுக்கு தெரியாது. பாவம், வாயை திறந்தாலே பேச மாட்டாங்க. அவ்வளவு அமைதியா சொல்லியாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியும் அமைதிக்கு சிகரத்தை. 2 காரியத்தை தரவேன்னு சொல்றாரு. ஒன்று, தேசத்தை சுதந்திரமா. 2வது, உன்னை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் தருவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அழைத்தது யாரு? நான் ஊழியக்காரன் அல்ல அழைத்தது. உன்னை கூட்டிட்டு வந்த பக்கத்துல உள்ள விசுவாசி எல்லாம் அழைத்தது யாரு? கர்த்தர். இந்த சபையை காட்டி அழைத்து உன்னை கொண்டு வந்தது கர்த்தர் என்பதை மறந்து போகாது. இவன் காட்ட உடனே காட்டுறாரு ஆபிரகாம், ஆமா ஆண்டவரே, இந்த தேசத்தை சுதந்திரமா தருவீங்க, உண்மைதான். அழைச்சு கொண்டிருந்தீங்க, உண்மைதான். ஆபிரகாமை நிமிந்து பாருங்க எல்லாரும். கர்த்தருக்கு சொல்றேன், இப்ப அநேக ஆபிரகாமை நிமிந்தாங்க. ஆனா உண்மைதான் ஆண்டவரே, இது எதனால அறிவேன், இது எதனால அறிவேன். நான் யாராவது ஆவியானவர் என்னோடு பேசும்போது இது எப்படி ஆண்டவர் எனக்கு தெரியும்னு கேட்டவங்க உண்டா? ஆமா, அநேகர் கேட்கிற கொஸ்டின் இதுதான். இதை எதனால நான் அறிவேன், இது எதனால. இப்ப பாருங்க, இயேசுவுக்கோ ஆபிரகாமுக்கு என்ன நடக்கிறது? ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த உடன்படிக்கை நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் நடக்கும். எதனால அறிவேன்? அடுத்த வாசி. அதற்கவர் நல்ல கவனிங்க, 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாயும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியையும் எத்தனை இடத்தை கொண்டு வர சொன்னாங்க? 5. ஒரு சொல்லுங்க பாப்போம். 3 வயது டாரியா. 2வது குஞ்சி. எத்தனை? ஆமே, ஸ்தோத்திரம். 5 கொண்டு வா. அடுத்து அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. 5 தான் கொண்டு வந்தான். எல்லாத்தையும் துண்டிச்சு நடுவாக வச்சான். வச்சு முடிஞ்சதான் கர்த்தர் அக்கினியினால என்ன செய்ய போறாரு? ஆபிரகாமோட செல்லுங்கம்மா பேச போறார். ஆனா இவன் இப்ப எத்தனை வச்சான்? 4 வச்சான் துண்டு பண்ணி. ஆனா எதை விட்டான்? சின்ன பச்சையை விட்டுட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில நீ ஆராதனைக்கு வந்து பாட்ட பாடி ஆண்டவரை ஆராதித்து அபிஷேகத்துல நிரப்பி கர்த்தரோடு பேசும்போது, நீ கர்த்தரோடு பேசும்போது தேவன் உடன்படிக்கையை பண்ணுகிறார். நீ கேட்கிற அந்த ஆராதனை எத்தனை நாள் என்று கேட்கும் போது அநேக நேர பலிபிடத்திலிருந்து உனக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சபை. நீ நினைக்காத வார்த்தை பலிபிடத்திலிருந்து மறுபடியும் துணித்து வரும். அது உன்னோட ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. வலியை செலுத்தியாச்சு. ஆனா இனி அக்கினி இறங்க என்ன செய்தான்? காத்திருந்தான். காத்திருக்கிற நேரத்துலதான் அயர்ந்த நித்திரை அவனுக்கு. நிறைய பேருக்கு தேவன் பேசுகிற நேரத்துலதான் சபையில அயர்ந்த நித்திரை. ஆமென் சொன்னவங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்னு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் இல்ல? அயர்ந்த நித்திரை வந்துடும். செய்திக்கு எழுப்பியாச்சா? தேவன் உங்களோட பேச வருகிறாரா? இவ்வளவு நேரம் ஆவியானவரோடு நீங்களும் பேசினீங்க, ஆவியானவர் பேசினார். ஆனா இப்ப பாருங்க, ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுக்குள்ள என்ன வருது? அயர்ந்த நித்திரை. காரணம் சோத்திரம். எல்லாத்தையும் பலி செலுத்தியாச்சு. ஒரு சின்ன பச்சையை நம்ம என்ன செஞ்சுட்டோம்? வெளியில விட்டுட்டோம். தேவ பிள்ளை சோத்திரம். நான் பரிசுத்தவான் தானே, அதிகாலையில எழுப்பி ஜெபம் பண்றேன். 3:30 மணிக்கு டங்குன்னு ஒரு நாள் ஒரு சாட்சி நம்ம சபையில சொன்னாங்க. சோத்திரம். எங்க மாமி 3:30 மணிக்கு எழுப்பி உட்கார்ந்து 6:30 வரை ஜெபிப்பாங்க. சோத்திரம். ஆனா என்னால எழுப்ப முடியல. கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷம், உண்மைதான். ஆனா இந்த செய்தி நேரத்துல இது சின்ன ஒரு கனநித்திர வருது பாத்தியா? அந்த நேரம் ஆவியானவர் உன்னோடு பேசுகிற நேரம்.
நீ ஆயந்த நித்திரை பண்ணுகிறாய். சோத்திரம் 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 சோத்திரம். அதனால தேவனோட வார்த்தை சில நேரம் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியல. இப்ப பாருங்க, சின்ன சிட்டுக்குருவியை விட்டுட்டான், இவன் என்ன செய்கிறான்? ஆயந்த நித்திரை பண்ணுகிறான். ஆசி எடுத்து பறவைகள் அந்த உடலின் மேல் என்ன செஞ்சன? எது வரணும்? சபை கரெக்டா இருக்காது. எது வரணும்? எது வரணும்? சபை அக்கினி இறங்கணும். இப்ப என்ன இறங்குச்சு? பறவை. செய்தி நேரத்துல செய்திக்கு முன்னெல்லாம் ரெண்டு கண்ணை வச்சு அவ என்ன சாரி கட்டியிருக்கா, இவன் எப்படி இருக்கா, அவ எப்படி இருக்கா, இவன் என்ன ஜோபனா, இவனுக்கு ஜோபனா என்ன தகுதி, இவளுக்கு ஜோபிக்க என்ன தகுதி, இவன் ஏன் இப்படி இருக்க, இவன் ஏன் இப்ப வர, இவனை விட நான் கொள்ளாயில, அப்படி எல்லாம் கற்பனை பண்ணியாச்சு. ஆண்டோட வார்த்தை பேசணும்னு ஆமா வாய் அவ்வளவு பிறந்து வச்சுட்டு அப்படி ஒரு அயந்த நித்திர வந்துடும் பாருங்க. அவங்க பெரிய தரிசனத்தை பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க கேட்டு பாருங்க. நான் சற்றுதான் ஒரு அயந்த நித்திர பண்ணுனேன், ஆனா ஒரு நல்ல தரிசனத்தை ஆண்டவர் கண்டாரு. ஆனா என்ன வச்சு காணல? என் மனைவியை பற்றி, என் பிள்ளையை பற்றி, என் புருஷனை வச்சு காண மாட்டேன். நான் பக்கத்துல யாரையோ வச்சு ஒரு தரிசனம் காணுவேன். ஆமென் சொல்லுங்க. அது என்ன தரிசனம் காணுவேன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிறான். ஆபிரகாமுக்கு அக்கினி இறங்க வேண்டிய நேரத்துல அவன் காணுகிறது பறவைகள் இறங்கினது. அல்லேலூயா. அப்ப சபையை நீ சபையில வந்திருந்து எக்காரணம் கொண்டு அயந்த நித்திரை என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. அயந்த நித்திரை என்பது அவன் பறவைகளை கட நான் சொல்லித்தரேன். அடுத்த வாசி. அவைகளை ஆபிரகாம் துரத்தினார். அவைகளை இப்ப அக்கினியை பார்க்க வேண்டியவை. எதனால் என்னோடு நீர் அதை சொந்தம் நீர் அழைத்த அழைப்பு உறுதிப்படுத்துகிறது. எதனால்? எனக்கு அறிவேன் என்று கேட்டவை ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, நான் உன்னோட திருப்தியை செய்ய பேச போறேன்னு. ஆனா இவனுக்குள்ள அயந்த நித்திரை வந்தது. அவை அக்கினி வருவதற்கு என்னது வந்தது? ஆண்டவர் சொன்னது உண்மைதான்ப்பா. உன்னோட என்னோட தீர்க்க தரிசனத்தில் ஆவியானவர் பேசினது உண்மைதான். ஆனா அயந்த நித்திரை வந்தது. பறவைகள் வந்து என்ன செஞ்சிச்சு? இறங்கி. அல்லேலூயா. பறவைகள் இறங்கினதை அவன் பார்த்தான். அவைகளை ஆபிரகாம் என்ன செய்ய? துரத்துகிறான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவனை மூடி. அந்த பறவை வந்து இறங்கணும்னு ஆபிரகாம் என்ன வந்துச்சு? திகில் வந்துச்சு, பயம் வந்துச்சு. ஒருவனுக்குள்ள சத்திய வசனம் நிலை நிற்கிறேன்னா அவனுக்குள்ள பயமும் திகிலும் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை தள்ளி வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு நியாயத்தில் கொண்டு நான் சொன்ன வசனம் கடைசி நாளில் அவனை என்ன செய்யும்? நியாயத்திற்கு அவனுக்குள்ள இப்ப திகில் வந்தது. அடுத்து அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேச. நல்ல கவனிங்க. ஒரு தூக்கமா அப்பா சபையே, நீ சபையில தூங்குகிற தூக்கம், தேவனோடு பேச வேண்டிய நேரம் நீ தூங்குகிற தூக்கம், பலியெல்லாம் செலுத்திவிட்டு ஆவியானவர் உன்னோடு பேசுகிற நேரம் நீ தூங்குகிற தூக்கம் உன் சந்ததி அறியாத தேசத்தில் 40 வருஷம் என்ன செய்தது? உன் சந்ததி யார்? வாசி. தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று 400 வருஷம் உபத்திரவப்படுவார். இது யார் செய்த தவறு? ஆமென் சொல்லுங்க. ஒரு சின்ன என்ன நித்திரை? அயந்த டிவி பார்க்கும் போது நித்திரை வரையில பார்த்தீங்களா? நமக்கு இப்ப எல்லா பிள்ளைகள் வரை அதை பார்க்காங்க. நீங்க அவங்க பிள்ளை சூடாக்கிட்ட பேசுங்க செல்போன்ல, கிளியரா அவன் போன பார்ப்பான், சிரிப்பான், எடுன்னு சொல்லுவான், தூக்குன்னு சொல்லுவான். சோதனை இங்க இருந்து ஜர்சி அவனுக்கு தம்பிக்கு பிள்ளை பேசுவான். ஆனா அங்க இருந்து கரீஷன் கொடுக்குது. முந்தி உள்ள பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? பேசல, இப்படி அதுக்கு சொல்லு தெரியல. நல்ல கவனிங்க. அப்ப
சபையெல்லாம் நித்திர வரவே இல்லை. டிவியை பார்க்க உறங்க வரல, சிரிக்கிறோம், விளையாடுகிறோம், ஆமா ஆமா குட்டவன் அடி பிடின்னு சொல்றோம். சபையில வரையும் சோத்திரம் உங்களுக்கு அயர்ந்த நித்திரை வருது. அழிவதற்கு முன் அகன்ற சபையில உனக்கு வாலிபமே சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம். சபையில உனக்கு நித்திரை வருதுன்னா யோசித்துக்கா, எங்கேயோ நம்ம சன்னதிக்கு சில காரியங்கள் சிக்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். பாருங்க, அந்நிய தேசத்தில் பரதேசியாய் அந்த தேசத்தை சேவிப்பான், 400 வருஷம் உபத்திரப்படுவான், நீ அதை நிச்சயமாய் அறிய கடவாய். ஆபிரகாமே, நீ தூங்கின 5 நித்திரை பண்ணினேன்னா நீ நிச்சயம் என்ன செய்யணும்? அறிய கடவுள். பள்ளியில தூங்குறவன் என்ன சோத்திரம் கல்வி இழந்தான். அது எப்படி வரும்? சோத்திரம் 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 சோத்திரம். ஆமா, படிக்கிற காலத்துல தூங்குறவன் கல்வி என்ன செஞ்சிருவான்? இழந்துருவான். தேவப்பிள்ளை சபையில வந்து அயர்ந்த நித்திரை தூங்குறவங்க என்ன கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ பலிபிடத்தில் நின்று கொடுக்கிற வார்த்தை ஆவியானவர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணின வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் பண்ணின வார்த்தை. அந்த வார்த்தை கேட்க விருப்பமில்லாத சற்று கண்ணு மூடுவ ஆபிரகாமுக்கு அந்த நித்திரை, அந்த நித்திரை உன் சன்னதியை பிடிக்கும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆபிரகாமுக்கு. சோத்திரம். சன்னதியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் என்று. ஆமென். ஆனா எகிப்தில் தங்கிய காலம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே 430 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அது சோத்திரம் அதிகம். எத்தனை வருஷம் கூடுதல் இருந்தது? ஆண்டவர் சொன்னதை விட 30 வருஷம் கூட. அதுக்கு காரணத்தை சொல்லித்தாங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 12:40. ஆ 430 வருஷம். கவனிச்சீங்களா? ஆண்டவர் 400 வருஷம் சன்னதியை சொன்னார். அங்க 30 வருஷம் கூடிச்சு. அந்த முடிந்த அந்த வருஷமே 41 முடிஞ்சா போதும். கத்தனல்ல 30 வருஷம் கூட காரணம் என்ன? ஆண்டவர் 400 வருஷத்தை தான் சொன்னாரு. சோத்திரம். ஆமென். 30 வருஷம் கூட காரணம் என்ன? மோசே வர தாமதித்தார். ஆமென் சொல்லுங்க. மோசே வர தாமதித்தார். சோத்திரம். இரண்டாவது, அழைப்புக்கு கீழ்ப்படியவில்லை. மூன்று, சாக்கு போக்கு சொன்னார்கள், அவிசுவாசப்பட்டார்கள், கீழ்ப்படியவில்லை, முறுமுறுத்தார்கள். நீங்க வேதத்தை புரட்டி புரட்டி வாசித்து பாருங்க. வாழ்க்கையில வாயிலிருந்து விடுகிற முறுமுறுப்பு தான் நம்ம ஜீவியத்தை அழித்து கொண்டிருக்கிறது. பேசலாம் சொல்லுங்க. சோத்திர. அழைப்புக்கு கீழ்ப்படியாமல், சோத்திர சாக்கு போக்கு, அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு. மோசே வர தாமதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இப்ப சோத்திரம் நித்திரை அயர்ந்த நித்திரையா இருந்த ஆபிரகாமுடைய சன்னதி 400 வருஷம் காணாலே என்ன செய்தார்கள்? இந்த சோத்திரம் அடிமையாக என்ன செய்தார்கள்? சோத்திரம். நான் ஒண்ணு கேட்கட்டு, சபையில உனக்கு உறக்கம் வருதா? தேவ பிள்ளை, ஆண்டவர கருத்துல என்ன ஒண்ணு ஒப்புக்கொண்டு, ஆண்டவர உண்மை, ஆண்டவரே வயசு காரணமே அல்ல. ஆமென் சொல்லுங்க. வயசு காரணமே அல்ல. சரீரத்துல பலவீனம் காரணமே தூக்கத்துக்கு அல்ல. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆயந்த நித்திரைக்கு முன் நம்முடைய குடும்பத்துல சன்னதிக்குள்ள அழிவை கொண்டு வருகிறது என்பதை தேவ ஆவியானவர் நம்ம கண்ணில அதை வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சாபத்தை வாங்கினான். உடன்படிக்கை செய்ய வேண்டியவன் சாபத்தை வாங்கினான். ஆண்டவரோட உடன்படிக்கை தான் பண்ணணும். தாரப்பா இந்த தேசத்தை தாரேன்னு ஆண்டவரும் ஆபிரகாம பேச வேண்டியதுக்கு சாபத்தை வாங்கினவர் ஆபிரகாம். 1. பயத்தினால் நித்திரை செய்தார், பரத்திலிருந்து தரிசனம் வந்தது. பயத்தினால நித்திரை செய்தார், பரத்திலிருந்து தரிசனம்
வந்தது. வாசிங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ல இருந்து 16 வரை மாத்திரம் வாசித்து தான். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். இவன் யார்? யாக்கோபு. எந்த சூழ்நிலையில வந்தான்? சொந்த சகோதரன் அவரை என்ன செஞ்சுட்டு வரான்? துரத்திட்டு வரான். ஆபிரகாம் சொல்ற யாக்கோபை ஒன்ன கொல்லுவேன், உன்னை வச்ச மாட்டேன், கொல்லுவேன், நீ எனக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட. இப்ப பாருங்க, யாக்கோபு காட்டுல வளர்ந்த சரித்திரம் இல்ல. வனவாசி யாரு? ஏசா. ஆனா யாக்கோபு கூடார வாசி. அப்படின்னா சில பிள்ளைகள் காரியம் கழுவுகிற அம்மையே ஃபாலோ பண்ணு. பார்த்திருக்கீங்களா? அம்மா மாரே நல்லா கவனிங்க. 15, 16, 17 வயசு வருதா உன் பிள்ளை உனக்கிட்ட திருப்பி வருவான். எவ்வளவு அன்பு செலுத்தணுமோ அன்பா இருக்கணுமோ இருந்துக்கா. 18 வயசு வரை இப்படி பார்ப்பான், 20 வயசு வரை வெளியில போய் பார்ப்பான், 25 வயசுல சொல்லுவான் கல்யாணம் எடுக்கணும்னு, 25 வயசு வரை சொல்லுவான் வாழ வந்தது அவளும் நானும், நீ என் காட்டுக்கு தான் போக்கு நேரம் ஆச்சு, உன்னோட நான் ஒரு அன்பா இருந்தேன்னா எனக்கு கூட வாழ வந்தவன் என்னை விட்டுட்டு போயிருவா. இப்ப எது முக்கியம்னு பார்த்தா வாழ வந்தவதான் முக்கியம், காட்டுக்கு போறவ முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் இந்த யாக்கோபுக்கு வாழ்க்கையில நடந்த விஷயம். ஆமென் சோத்ரம். நீ எப்படிதான் தங்கத்தை இல்ல தியானதான் ஊத்தி நீ வளர்த்தாலோ இதே வார்த்தை அந்த பிள்ளை செல்லும். இன்னும் வேணுங்க 2 கூட கூட்டிக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அம்மைக்கு பிள்ளை வேணும், பிள்ளைக்கு யார் வேணும்? மனைவி வேணும்னு சொல்லும். கர்த்தர் பெரியவர். அதுக்கு முன்ன ஞானமா மாறினா நீ நானும் தப்பிடலாம். ஆமென் சொல்லுங்க. இருக்கட்டும். அப்படி வளர்ந்தவன் யாரு? யாக்கோபு. இந்த யாக்கோபை இப்ப அம்மையே வெளியில என்ன செஞ்சு விட்டுட்டா? துரத்தி விட்டா. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் இருவரையை நான் கொடுப்பது எப்படி பயிர்மானே. போறாய் சோத்திரம். திசை தெரியாத இப்ப போல டெலிபோன பண்ணுங்க, உடனே வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. சோத்திர செல்லுல கூகுள் போட்டோம்னா கூகுள் கொண்டு இடத்த விடாது போயிட்டே இருக்கிறான். நடு ராத்திரி ஆச்சு, நல்ல நித்திரையும் வந்தது, இருதயத்துக்குள்ள ஒரு பயம். இவ்வளவு நேரம் யாக்கோபு கம்ம மோனே தூங்கு, யாக்கோபே தூங்கு அப்படின்னு ஆராட்டின யாக்கோப காட்டுகளிலே கரடிகளும் யானைகளும் சிங்கங்களும் போடுகிற சத்தம் இவனுடைய காத்துக்கு என்ன செய்கிறது வருது. இவன் நினைச்சிருக்கலாம் யாக்கோபு என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு. எல்லா யாக்கோபு முடிச்சு அப்படியே இருந்து பாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். முடிஞ்சு போச்சுன்னு நினைத்த யாக்கோபு ஒரு கல்லை வைத்து தூங்கி, கல்ல தலைக்கு வைத்தாங்க. என்ன செஞ்சுட்டான்? தூங்கிட்டான். தூங்குனவனுக்கு என்ன செஞ்சது? தரிசனம். விட்டு எடுத்து வாசிங்க. அங்க அவன் என்ன கண்டான்? சொப்பனம் கண்டான். ஆபிரகாம் என்ன கண்டான்? பறவைகள் இறங்கி வரதை கண்டான். தரிசனம் அதுல என்ன செய்யல சொல்லல. இங்க யாக்கோபு என்ன காணுகிறான்? சொப்பனம். நிறைய நேரத்துல அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும்னு கலங்கி நீ படுத்து பாரு. ஆவியானவர் உன்னோடு மட்டும் பேசுவார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? எனக்கு இங்கேயும் நிலை இல்ல, முன்னே இல்ல, பின்னே இல்ல. ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? கலங்கி நிற்கும் நேரத்துல இம்மை பொழுதில் முகம் மறைச்சாலும் என்னால் வாழ முடியாதையா, என்னால் வாழ முடியாது. ஏன்னா அன்பா இருந்த தாய் கைவிட்டா, நேசித்து சேஷபுத்திரவாதத்தை கொடுத்த சகோதரன் துரத்தி கொண்டு வாழலாம். ஆசீர்வதித்த தகப்பன் வீட்டில இருக்கிறான். ஆனா தன்னந்தனியாய் காட்டில் இருக்கும் போது அவன் என்ன பார்க்கிறான்? ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் என்னன்னா ஆசீங்க. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறார்.
இறங்குகிறவர்களா இருக்கிறார். தேவதூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இவ்வளவு கேட்டபுறம் உறக்கம் வருது. ஆபிரகாமுக்கு உறக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் எப்படி இருக்கணும்னு இருக்க. அல்லேலூயா. ஏறுகிறதும் இறங்குகிறதும் வருகிறது. அடுத்து அதற்கு மேலாக கர்த்தர் நின்று ஆமென். தேவ தூதருக்கு மேல கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமென். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து. அடிக்கடி ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் அல்லவா? தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவது. உண்மையாவே எந்த மனுஷனை நம்பாத. அந்த மனுஷன் மாய் நேற்றுக்கு நாங்க கொத்தோட்டு விஸ்டம் மீட்டர் ரொம்ப நானே இருக்கமோன்னு ஒரு கதை பேசிக்கிட்டோம். மனுஷன் தன் சில தேவைகள் இருக்கும் போது உன்னை அருமையா பேசி நடத்தும். ஒன்னால இந்த தேவை இல்லைன்னு சொல்லும் போது நீ வேஸ்ட் பாஸ்ட்ல தான் நடக்க. மனுஷனுக்கு அன்பு அதுதான். இப்ப பாருங்க, அப்பா ஆசீர்வாதம், அண்ணன் சேஷத்துல பாகம், சோத்திர அம்மாக்கு அரவணைப்பு எதுவும் இல்லை. தனித்து நிற்கும் போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். ஆமென். தனியா இருக்கிறான், சொப்பனத்தை கொடுக்கிறான். மகனே, உன்னை தாய் கைவிட்டாலும், தகப்பன் கைவிட்டாலும், உறவு கைவிட்டாலும், உற்றார் கைவிட்டாலும் நான் இருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யனா? அந்த கர்த்தரை விட்டு மனுஷன் இந்த மனுஷன் தாயினை செய்வானோ? இந்த மனுஷன் வாழ்க்கையில ஒரு ஏதாவது நன்மை செய்வானோ? இல்ல, செய்ய மாட்டான். உன்னால நன்மை உண்டெങ്കിൽ மாத்திரம் செய்வான் என்பதை புரிந்துக்கோ. Praise the Lord. Hallelujah. ஆனா எல்லாரும் கை விட்டு கை கழுவுகிற நேரம் நீ அயர்ந்த நித்திரை சொல்ற நேரம் நம்ம நினைப்போம், நீங்க நினைச்சிட்டு போதும் ஆண்டவரே, போதும், வாழ்ந்ததெல்லாம் போதும், கண்ட காட்சி எல்லாம் போதும் ஆண்டவரே. சட்டனியா ஒரு வார்த்தை கர்த்தர் பேசுறார். போதும் இந்த முளைக்கு நாட்டா. அன்னைக்கு வந்து அவருக்கு ரொட்டியும் சோத்திரம் கொடுத்து இறைச்சியை கொடுத்து எழுபு நாட்டாடு கண்டது போல ஒரு துரத்தி விடுவார். ஆமென். அதுதான் அப்பா. ஆமென் சொல்லுங்க. அப்போ இவன் சொப்பன காணுகிற தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும், அதுக்கு அடுத்து என்ன காணுகிறான்? கையை எடு, கண்ணுல எடு, அசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அதுக்கு மேல எங்க நிக்கா? கர்த்தர் நிக்க. நல்லா கவனிச்சுக்க. சோத்திர இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. உன் அம்மா அப்பா தூங்கலாம், உன் சகோதரன் தூங்கலாம், உன் மனைவி தூங்கலாம். நல்லா கவனி. இந்த குடும்பத்துல இருந்தவங்க தானே புருஷன் போச்சுமே சந்தோஷமா பேருங்க வர தாமதமானா ஆமென் காத்திருப்போம். பாடுங்க, கதவை திறந்துட்டு காத்திருப்போம். புருஷன் போச்சுமே என்னட்டி மரியாதை இருந்து கட்டி வீக்கலாம் அப்படின்னு நம்மளை ஒரு மிரட்டிட்டு போறாங்க. அழகா சாவியை போட்டு பூட்டி அங்க கணக்குல சாவி எடுத்து வாழ என்னால முழித்திருக்க முடியாது, சற்று நேரம் தூங்குகிறேன் என்று சொல்லி உண்டாகியா. உண்மைதானே? ஆனா எனக்கு அப்பா தூங்கவே மாட்டார். அதான் பாருங்க, தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார். அதுக்கு மேல யார் நிற்கிறார்? கர்த்தர் நிற்கிறார். அடுத்து சொல்லு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஆமென். இப்ப பேசுகிறார் கர்த்தர். முதல் தூதர்கள், இரண்டாவது கர்த்தர், மூன்றாவது அவர் பேசுகிறார். இப்ப அவன் யாக்கோபு தவறு செய்து கொண்டு படுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன தப்பு செய்தான்? தகப்பன் கண்டு போய் சொன்னது தப்பு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது தப்பு, அண்ணன் கண்டு சேஷபுத்திரத்தை வாங்கினது தவறு. சோத்திரம் இதுக்கு உடந்தையா இருந்தது தாய். அன்பான தாயே, அல்லேலூயா சொல்லுவாங்க. உலகத்துல ரெண்டு கண்ணு, அந்த ரெண்டு கண்ணும் என் பிள்ளை, ஒண்ணுல ஆசிட்டையும் ஒண்ணுல நெய்ய விடாத. அல்லேலூயா. ஆசிட்டு விட்ட கண்ணு ஒருவேளை பொட்டி போனா அது இன்னும் முளைச்சோம்னா அந்த கண்ணை தான் உன்னை பார்க்க வேண்டியது இருக்கா. நீ நெய்விட்ட கண்ணுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கும். உலகத்துல எல்லாம் அனுபவிச்சுட்டு தானே இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். இந்த எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில ஆபிரகாம் தன்னந்தனியா இருக்கும்போது கர்த்தர் பேசினார். நீ இவ்வளவு தப்பு செஞ்சிட்டு நான் சாவு போறேன்னு சொல்லிட்டு போனா ஒரு தாய் தகப்ப அசரவே மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். போனா போ, இருந்தா இரு, என் சைடுல எந்த தவறும் இல்ல. ஆனா ஆண்டவர் தூதனை அனுப்பினார், ஏணியை வைத்தார், தூதனை அனுப்பினார். அதுக்கு மேலே என் கர்த்தர் நின்றார். அடுத்து சொன்னார் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு ஆசி. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya.
ஆமென் சொல்லுங்க. கரங்களை தூக்கி அல்லேலூயா. தேவ பிள்ளைய சபை கர்த்தரை நம்பு. கர்த்தருடைய சமத்துல முழங்கால நில்லு. ஆண்டவரை நம்பு. ஊழியக்காரத்தை ஆசாரியர்கிட்ட ஆலோசனை கேளு. தேவ சித்தத்தை செய். எந்த மனுஷனை நம்பாத. நான் சொன்ன அநேக கதை, மனுஷனை நம்பி தெருவில் ஆன அநேக கதையை சொல்லுவேன். என்னுடைய அனுபவ சாட்சியம் அநேக சொல்லலாம். ஆனா நம்பாத. கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பு. எல்லாரும் கைவிடுகிற நேரத்தில் கர்த்தர் உனக்கு வழி தரப்பார். நீ எடுத்திருக்கிற பயந்து மிருகத்துக்கு அவன் காட்டு மிருகம் என்ன அடித்து கொண்டுருவோ, என் வாழ்க்கை முடிஞ்சோடு படுத்த யாக்கோபுக்கு தேவன் சொல்ல, நீ படுத்துகிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன். அல்லேலூயா. அது எத்தனை முடிஞ்சு? 13 16 வரை வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். இரண்டாவது அவர் கொடுக்க ஆசீர்வாதம். இது யார் பேசுறது? கர்த்தர். எங்க நின்று பேசுகிறாரு? அந்த ஏழைக்க நாள் முதல் சொல்ற, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். உனக்கு சந்ததி என்னது போல இருக்கும்? பூமிக்கு தூள் போல இருக்கும். அடுத்து, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். எங்கெல்லாம் பரப்புவாய்? 4 திசையிலும் பரப்புவாய். அடுத்து, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வாதம். நான் உன்னோட இருந்து, இது எல்லாம் பெருசு. நான் உனக்கு கூட இருந்து, நீ போகிற இடத்திலெல்லாம், அல்லேலூயா, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, ஆமென், நான் உன்னோட கூட இருந்த வார்த்தையை விசுவாசி வாலிப சகோதரனே, ஆவியானவர் திட்டமா இந்த வார்த்தையை உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ அநேக நேரங்களில் மனுஷனை நம்பி உன்னுடைய வாழ்க்கை முடிக்கலாம் கூட நினைக்கிறார். சோத்திரம். நீ மனுஷன் அல்ல, கர்த்தரை நம்ப. சொல்லுறா, நான் உன்னோட கூட இருந்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ எந்த இடத்துல போனாலும் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர, நீ எங்க போறோம் நினைச்சாலும் ஆவியானவர் உன்னை எங்க இருத்தணும் நினைக்கிறாரோ அந்த இடத்துல இருத்தப்படும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு, நல்லா கம்மி லாஸ்ட் ஒரு உறுதி கொடுக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. சொன்னதை செய்யும். இப்போ ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை உனக்குள்ள தச்சான வந்து கொண்டிருக்கிறது. வாலிபரே, உடாலா வௌஷாலா உடுரியா கமனாரா திவ்யா, ஆண்டவரை ஒப்புக்கொடு. ஒரு யாக்கோபை போல நான் தான் இருக்கிறேன் சொல்லு. ஆனா யாக்கோபோடு சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் உனக்கு பலிக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிட மாட்டேன். மனுஷன் சொல்லுவான், நீ நல்லா இருக்கும்போது சொல்லுவான், சூழ்நிலையில சொல்லுவான், ஐயோ எப்படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, சூழ்நிலை மாறின போது எவ்வளவு இனிமையா ஒரு காப்பிக்கு சீனிட்டாங்களோ அவ்வளவு அருமையா விஷம் ஊற்றுவாங்க. கடந்த நாள் ஒரு சொன்னாரா, சமையலுக்கு போற இடத்துல ஆயான காணாது அப்படின்னு அந்த சமையல்ல நிற்கிற மாஸ்டரை காணாம சோத்திரம் கயப்பு மருந்த கலைக்கு ஊத்துனாங்களாம். கூட நின்று வேலைக்காரன். ஏன்னு தெரியுமா? இவருக்கு நேம் கட்டு போட்டு, இவன் நல்லா இருந்தாதான் எனக்கு வேலை கிட்டவனோட எண்ணம் அவருக்கு மண்டையில இல்லை. இதுதான் மனுஷன். ஆனா என் தேவன் சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிட மாட்டேன். இப்ப எத்தனை முடிஞ்சு சொல்லுங்க பாப்போம். 1 அயர்ந்த நித்திரை. 2 பயத்தினால் நித்திரை செய்தவனுக்கு பரத்திலிருந்து வார்த்தை வந்தது. 3 கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. பெரு சோதனை வரும்போது நல்ல தூக்கம் வரும். சிலருக்கு சோதனை வரும்போது தூங்க மாட்டாங்க. பைத்தியக்காரியை போல பேசி பைத்தியக்காரனை போல பேசுவாங்க. சிலவங்க பாருங்க, போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கூறாமாய் வந்து நிலைக்காது வக்குமாரனே விசுவாசத்தாலே நான் சோட்டு தேவிக்க செயல்களித்தாலே. சோதனை வாழ நேரம்
உறங்குவாங்க? இப்பதான் உறங்குவாங்க. பெரும் சோதனை நேரம் தூங்குகிறவர்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை வாசிக்கலாம். அவர் படகில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றவங்க அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிட்டு தைரியமா இருக்கிறவங்க அல்லேலூயா. பரிசுத்தமா ஜீவிக்கிறேன்னு சொல்லி பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க அல்லேலூயா. கர்த்தர் வந்தால் முதல் நான் போவேன் என்று சொல்லி அடுத்தவர்களை வந்தன்னா பார்க்கிறவங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கூட இருக்கும்போது அவர்கள் தூங்கினார்கள். ஆமென். சோத்ரம். வாசிங்க. அவர் படகில் ஏறினபோது அவர் இயேசு படகில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். சீஷர்கள் பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்பட்டதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அலைகளினால் படகு படகு என்று சொல்லும்போது ஒரு குடும்பத்தை வைத்துக்கோ. இயேசு குடும்பத்துல இருக்கிறது உண்மை. பிரைஸ் தி லார்ட். சீஷராகிய விசுவாசிகளே, குடும்பம் நடத்துற தேவ பிள்ளையே, நீ நான் இருக்கிறது உண்மை. ஆனா உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? வாசிங்க திருப்பி. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் படகு அலைகளினால் மூடப்படத்தக்க சோதனைக்கு மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை, பாடுகளுக்கு மேல பாடு. ஒண்ணு தாண்டின ஒண்ணு. அத ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அலைகள் மேல அலைகள் வந்து மோதி அடித்தாலும் அல்லேலூயா பாடிக்கொண்டு முன்னே செல்லும். மறுபடியும் அலைகள் மேல அலைகள் வந்து மோதி அடித்தாலும் அல்லேலூயா பாடிடாலாமா சந்தாலாமா தானாமா. ஒரு குடும்பத்துல சோதனைக்கு மேல சோதனை, பாடுகளுக்கு மேல பாடு, ஆமென், வேதனைக்கு மேல வேதனை. ஆனா அலைகளுக்கு மேல் அலைகள் வந்து கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. படகுல என்ன காற்று இருக்கிறது? பெருங்காற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அவரோ நித்திரையா. நம்ம குடும்பத்துல இயேசு இருக்கிறது உண்மை. ஒரு வாழ்க்கையில வாலிபமே, தூங்குற வாலிபமே, தலையை தாழ்ந்து வச்சிருக்க வாலிபமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிச்சுங்க. படகுல அலை மோதுகிறது உண்மை. ஆனா இயேசு அந்த படகுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறது உண்மை. ஆனா இயேசு நீ என்ன செஞ்சிருக்க? தூங்க விட்டிருக்க. அவர் உன்னை வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல அற்புதம் செய்ய என்ன செய்யல? எழுப்பல. அவர் தூங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாதுன்னு அநேக ஊழியக்காரர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ள பயங்கரமான போராட்டமா. அப்ப ஆண்டவர் வந்து கேட்டாரு, என்ன அப்படின்னு. ஏசப்பா, என்னவிட நீங்க இருந்தா பிசாசு வராது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள சோபாயை தூக்கிட்டது போல கேட்குமா, கதவை அடிச்சது போல கேட்குமா, திறந்தது போல கேட்குமா, நிச்சயமா மனுஷன் நடந்தது போல கேட்குமா. சரி அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றாரு, வாருங்க ஏசப்பா, அந்த சிட் அவுட்ல உட்கார்ந்து. ஏசப்பா எங்க உட்கார்ந்திருக்காரு? சிட் அவுட். சிட் அவுட் சைலண்ட். ஏன்னா ஏசப்பா தூங்கல. எப்படி இருக்காரு? முழிச்சிருக்காரு. மீதி எல்லாம் அதே அநியாயம் நடக்குதான். அப்ப இவன் போய் கேட்டானா, ஏசப்பா உங்களை முதல் வீட்டுல கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏன் எனக்கு வீட்டுக்குள்ள இதெல்லாம் இப்படி நடக்குது? மகனே, என்ன நீ சிட் அவுட்ல தான் உட்கார வச்ச. நான் சிட் அவுட்ல இருக்கேன். சிட் அவுட் சைலண்ட். ஆனா நீ இந்த வீட முழுவதும் எனக்கு கையில தரல. ஹalleluya. ஹalleluya. இயேசு உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல இருப்பது உண்மை. ஆனா இயேசுவை நீ தூங்க விட்டது உண்மை. நீ இயேசு தூங்குறதுனால அவன் குடும்பம் அலைமோதி சோத்ர அலைகளுக்கு மேல அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறது. அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி. எப்ப எழுப்பினாங்க? எப்ப சீஷர்கள் எழுப்பினாங்க சொல்லுங்க? முழுகி போகிற நேரத்துல, முழுகி போகிற நேரத்தில் எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ரட்சியும். எத்தனாவது வசனம்? 25 வாசிங்க. அவரை எழுப்பி, ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ரட்சியும். எங்களை ரட்சியும். அழிந்து போகிறோம் என்கிறார்கள். என்ன சொன்னாங்க?
நாங்கள் மடிந்து போற உமக்கு அத்தியோ நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உன் வாழ்க்கையில இயேசு இருக்கிறது உண்மை. என் குடும்பத்துல அலைகள் மேல அலைகள், வேதனை மேல சோதனைகள் மேல பாடுகள் மேல, ஆனா இயேசு என்ன செய்கிறார்? ஆமென். தூங்கி கொண்டிருக்கிறார். பெரும் சோதனை நேரத்திலும் நீ ஏசப்பா தூங்க விட்டுச்சு, நீ அமைதலா. அடுத்து 4, கண்கள் நித்திரை மயக்கம். அழிவதற்கு முன் நித்திரை மயக்கம் வரும் என்பதை மறந்து போக. அழிவதற்கு முன் சோமண்ணத்தை உட்காருவ சோத்திரம் சோத்திரம் அடிக்கடி வந்துச்சு. பைபிள் வாசிக்க எடுப்ப ஒரு வசனம் இயேசு என்னோட என்னது நித்திரை, உன்னால் அது முடியவே இல்லை, கட்டு பண்ண முடியல, அந்த நித்திரை வருது. சோத்திரம் அல்லேலூயா. அது என்னன்னா கண்கள் நித்திரை மயக்கம். எத்தனை பேர் மயங்கினாங்கன்னு பாருங்க. சோத்திரம் பாருங்க தேவ பிள்ளை, கண்களின் நித்திரை மயக்கம். முடிச்சுதானே பார்த்தேன். சோத்திரம் சொல்லுவாங்க நான் எங்க உறங்கினேன், என்ன என்னத்துக்கு தட்டுனேன்? அது நம்ம சபையில கூட நிறைய நாள் நடந்திருக்கு. என்ன என்னத்துக்கு தட்டுனேன்? நான் உறங்கையில முடிச்சுதானே இருந்தேன். இல்ல, அவங்க கண்ணு என்ன மயக்கத்துல இருக்கிறது? நித்திரை மயக்கத்துல இருக்கிறது. வாசிங்க சோத்திரம் மத்தேயு 26:40-45 வாசிக்கவங்க கரெக்டா கவனிச்சு. 26ஆம் அதிகாரம் 42-45. அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்க. சபை விசுவாசியே, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்காக நான் 1 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன் சொல்லிய அவன் புருஷர்களே உங்க பரிசுத்த கைகளை தூக்கி அல்லேலூயா. ஒரே ஒரு கை பாதி வைத்துட்டு கீழே. கர்த்தர் நல்லது. மனைவிகளே, உங்கள் புருஷனுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நான் 1 மணிக்கூர் ஜெபம் பண்ணுவேன் சொல்றவங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லது. அவங்க எல்லாம் கேட்கலன்னு நல்லா கவனிங்க. இயேசு சீசர்களை பார்த்து கேட்டது எத்தனை மணிக்கூர் ஜெபிக்க? 1 மணிக்கூர். அந்த 1 மணிக்கூர் ஜெபிக்க முடியாத என்ன நித்திரை வந்ததா? கண்களில் நித்திரை மயக்கம். இது ஒரு மயக்கம். அடுத்து வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. நல்லா கவனிங்க. சோதனை உட்படாத இருக்கணும்னா குடும்பத்துக்கு நீ 1 மணிக்கூர் ஜெபம் பண்ணிதான் புருஷனுக்காக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அநேக நம்ம எங்களை போல உள்ள குடும்ப ஸ்திரீகளுக்கு பணம் என்றால் ஒரு வெள்ளம் போல. காரணம், புருஷன் இப்ப முந்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, பெண்ணையும் பொண்ணையும் மறைத்து வைத்து என்ன செய்யணும்? வாழணும். இல்ல, இன்னும் பெண்ணுக்கு முதல் உரிமை வீட்டு குடும்பத்துக்குள்ள மாறி கொண்டிருக்கிறது. வேலையை போயிட்டு வந்தவுடனே சனிக்கிழமை சம்பளம்னா மாச சம்பளம் ஆனாலும் அனுதின சம்பளம் ஆனாலும் அந்த புருஷன் கொண்டு வர பாக்கெட்டையோ வேலை துணியோ வேலை காரியத்தையோ கவனிக்க மாட்டோம். சம்பளம் கிட்ட சந்தை எடு, அவனை கொடுக்கணும், இவனை கொடுக்கணும், இங்க தான் அப்படின்னு காட்டுவோம். உண்மைதானே? இன்னைக்கு உள்ள வெளியில நீங்க வேலை செய்யாண்டா அந்த கால செருப்பு இட்டுட்டு இந்த வட்டத்துல இருந்து கொஞ்ச நேரம் அங்க இங்க சுத்துங்க பார்ப்போம். அவ்வளவு வேர்வையை இரத்தமா சிந்தி கொண்டு வரதுதான் ஆம்பிள்ளைகள் கொண்டு வருகிற பணம். நீ பணத்துக்கு மேல இவ்வளவு கவனமா இருக்கிறாய், உன் புருஷனுக்கு உயிருக்கும் ஆத்மாவுக்கும் 1 மணிக்கூர் ஜெபிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வராது பார்த்தீங்களா? சோதனை. ஆண்டவர் சொல்றார், சோதனை வராமல் இருக்க வேண்டுமானால் நீ விழித்திருந்து எத்தனை நேரம் ஜெபம் பண்ணு. எனக்கு முடியல அத்தான். இப்ப ஒரு அழகான பாஸ்தம் வந்தது. அத்தான் முடியல வரலன்னு. ஆனா செல்லுக்கு முடியுதுல்ல? முடியுதா? எத்தனை மணிக்கூர் செல்லுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க? அது படுத்துட்டு தானே, உட்கார்ந்து தானே, அதுல என்ன கஷ்டம்? ஆமா, படுத்துட்டு சோத்திரம் பண்ணு. புருஷன் வேலைக்கு போயிருக்காங்க, பிள்ளை காலேஜுக்கு போயிருக்கா, திருப்பி வரணும்னு பண்ணு. கர்த்தர் நல்லவர். விழித்திருந்து குடும்பத்துக்கு சோதனைகள் வராதிருக்க வேண்டுமானா அந்த குடும்பத்துக்கு 1 மணிக்கூர் ஜெபிக்கிற குடும்ப தலைவர் குடும்ப தலைவியாக மாற வேண்டும். ஆசிங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான். என்ன உற்சாகம் உள்ளது? வேலைக்கு போயிட்டு வந்தோம்,
என் வீட்டை பேசணும் சாப்பிட்டோம், என்ன ஆத்துமாவே நான் தூங்குகிறேன், என் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளும். ஆமென். நான் கேட்கிறேன், 1 மணிக்கூர் கூட வேலையை தந்து 500 ரூபாய் கூட சம்பளம் தாரேன்னு சொன்னா ஒரு சரீரத்துல பலவீனம் வருமா? வராதுல்ல. நம்ம செய்யல 1 மணிக்கூர். அப்ப 1 மணிக்கு ஜெபிக்க வேண்டாமா தேவ சமூகத்துல? ஆமென். பிரேஷல ஆவி என்னது? உற்சாகம் இல்ல. ஆத்மா இந்த சரீரம் பலவீனம். சரீரத்துல என்ன பலவீனம் தான்? என்னைக்காவது பலவீனம் இல்லாத இருக்கிறவங்க இல்லையா? சோதரன் சின்ன பிள்ளைய சொல்லுது, 50 வயசான கிழவியை பார்த்து, உனக்கு மாத்திரமா நோவுது கையும் காலம், உன்னோட மிச்சம் என்னால நடந்து உட்கார்ந்து நோவுத? சின்ன பிள்ளை நேரத்தை கூத்த பூ சொல்லுது. கத்திரிக்கு சோத்திரம். இருந்து போற பூவை பார்த்து சொல்லுது, உன்ன வயசுல நாங்க இருக்க மாட்டோம், போயிருவா. யார் சொல்லுது? சரீரம் பலவீனம், ஆனா ஆத்துமா என்ன ஆகாது. இது கர்த்தர் சொல்லி தந்த காரியம். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். அடுத்து முடிஞ்சுச்சா? வாசி. முடிஞ்சா? எத்தனை வந்துச்சு? 45 மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படி அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு நோக்கம் என்னன்னா, 1 மணிக்கூர் விழித்திருந்து ஜெபிக்கிறவங்க குடும்பத்தில் வருகிற சோதனை வந்தாலும் கர்த்தர் தாங்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்து நெடுநேர பிரசங்கம் கேட்டபடியால் தூக்கம் அடைந்தேன். நம்ம சபையை பாருங்க, 4 பக்கம் வச்சவர கர்த்தருக்கு நெடுநேர செய்தி கேட்கிறதுனா செவரை சின்ன பிள்ளை முதல் பெரிய ஆள் வரை செவரை சாட்சி. ஆமென். ஆனா இதுவும் ஒரு தூக்கம். அந்த நிலைமை சொல்லி வரட்டா, செவரை சாட்சி தூங்குற ஆத்துமாக்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெடுநேர பிரசங்கம் கேட்டபடியால் தூக்கம் அடைந்தவர்கள் கர்த்தர் நல்லவர். வாசிங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 20:9 அப்போஸ்தலர் 20. ஐகுல்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் சின்ன பிள்ளை இல்ல, வாலிபமே. அல்லேலூயா. 12 1 மணி வரை செல்லு கேட்கும். கிச்சு பிச்சு கச்சு பிச்சு கச்சு பிச்சு கச்சு. அங்க என்னல சைலண்ட். ஐயா பிள்ளை தூங்கிய அங்க கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு கேட்டது. ஓ எப்பவே தூங்கிய செல்லங்கல எங்க இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யாது இருக்கு. உண்மைதானே? உங்க வீட்டுல எல்லாம் நடக்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கண் தூக்கம் வராது. பிரசங்கம் அதிக நேரம் கேட்டதுனால் சூட்டு கொளுத்தி கொண்டு கண் தூங்குவார்கள். அல்லேலூயா. அவர்களை பார்த்த அந்த வசனம் சொல்லுகிறது. வாசி. ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து. அவன் எங்க இருப்பான்? பைபிள் எங்க இருப்பான்னு சொல்லுங்க நீங்க. ஏன் அப்படி இருப்பான்? வாரவர்களையும் போகிறவர்களையும் நடத்துகிற ஊழியக்காரர்களையும் மார்க் கூட இருப்பான். ஜன்னல் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறான். பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணுறது யாரு தெரியுமா? பவுல் இவனை போல சபலா இருந்தவனாக்கும். பவுல் இந்த வாலிபத்தில் இருக்கும்போது அவர் யாரா இருந்தாரு? சபலா இருந்தாரு. துன்பத்தினார் தேசத்தையும் சூழ்நிலையும். அவர் இப்ப பவுல் ஆவி இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்கிறது யாரு? வாலிபன். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து. என்ன அடைஞ்சி? என்ன தூக்கம் சொல்லு? தூக்கத்துல வித்தியாசம் என்னது? மிகுந்த தூக்கம். ஆமென். மிகுந்த தூக்கம். தேவ பிள்ளை, உன்னை இருதயத்தையும் உனக்கு கண்ணையும் உனக்கு சிந்தைய முறுக்கு அடைச்சு வச்சுதான் மிகுந்த தூக்கத்தை கொண்டு போட்டு. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஒரு பாடம், ஒரு ஆளு, ஒரு விசுவாசி, ஒரு வாலிபம், ஒரு வயதானவங்கள்ட்ட சொல்லிச்சான், இப்ப பயங்கர ஆளு தூங்கியதை கவனமா கவனிக்க நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பைபிளை திறந்து வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இப்ப தெரியுதா? தெரியும். என்ன நினைப்பீங்க? அவங்க பைபிளை படிச்சவங்க. ஐடியா பாத்தீங்களா? வாலிபரே, அவருக்கு வருகிற காரியத்தை சொல்லி, சபையில தூங்குற வாலிபனுக்கு வருகிறதை சொல்லு. வாசி. நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து. நித்திரை மயக்கம் வந்தோடனே இவன் என்ன செஞ்சாய்? ஜன்னல்ல சாய்ச்சான். ஆமென் சொல்லுங்க. ஜன்னல்ல சாய்ந்தவன் இன்னும் பவுல் உற்சாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு வருகிறார். அடுத்து வாசி. 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து. 3வது மாடியிலிருந்து என்ன செஞ்சிட்டான்? கீழே
விரியன் குட்டி பாம்புகளே, விரியன் பாம்புகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொண்டு வெடிச்சிருப்பார். இவனு காதலவே என்ன செஞ்சிருக்கோம், விழுந்திருக்கோம். இவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தான், என்ன வழக்கம், மிகுந்தது கோயந்து எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்விவான் உண்மை தோன்றிருப்பான். இவன் எதிர்பார்த்த எல்லாரும் சபைக்குள்ள வந்தாச்சு, இவனுக்கு தூக்கம் வந்து இவன் செய்தி கேட்க வரையில மிகுந்த தூக்கம் வந்து தூங்கினான். பகல் ஆவேசமா செய்தி கொடுத்தனர், திக்கிட்டான். 3வது மாடியில கீழே என்ன செஞ்சுட்டான், விழுந்தான். விழுந்தா விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். விழுந்தவருக்கு நிலைமை என்னதா போச்சு, அல்லேலூயா. என்னத்துக்கு, மரிக்காத இருக்கிறவர் சுத்தவர்களே, அல்லேலூயா. அந்த லட்சவர் அழுக்காக்காதுங்க. 6 வருஷானவரை வெள்ள அடிச்ச நமக்கு நிலைமை இல்ல. இனியாவது விழாந்திருங்க. சபையில தூங்குறீங்கன்னா ஜன்னல் அருகே செய்தி கேட்டுக் கொண்டிருக்கும் போது தூங்குறவனே நிலைமை என்னாச்சு, மரித்து போற. சபையில தூங்குறவன் மரிச்சவன் தான் தூங்குவான். என்ன மரித்தவன் தூங்குவான் தெரியுமா, ஆத்மா மரித்தவன் தூங்குவான். ஆமென் சொல்லுங்க. சோத்திர சரீரம் தான் இத்து ஈடு ஏறினாலும் கத்துடைய வார்த்தை வருது. கண்ணெல்லாம் முடிச்சிருக்கோம், ஆத்மா முடிச்சிருக்கோம். ஆமென். ஆனா சோத்திர ஆத்மா செத்தவன் சபையில வந்தோடனே பாட்டு கேட்கும். பாஸ்டர் ஊழியக்கார செய்தி குடிக்கிறது. அவன் என்ன துக்கம் தூங்கினாய், மிகுந்த துக்கம். ஆபிரகாம் என்ன துக்கம் தூங்கினாரு, அதனால எதை இழந்தாரு, அக்கினி வருவதை. இவன் என்ன தூக்கம் தூங்கினாய், மிகுந்த தூக்கம் தூங்கினான். சபையில இருந்து அவன் மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. இனி வர தாமதித்தனால தூங்குகிறவன் யார் வர, மணவாளன். நான் சாவுக்கு பிறக்கிய நேரத்துல இந்த பிரதேசம் சொல்லிட்டு இருக்கணும், வாராரு இயேசு வாராருன்னு சொல்லணும். இன்னும் வரலையான்னு சொல்லி தூங்குற ஒரு ஊட்டை வந்து பார்த்துக்கிடுங்க. அதை கேட்டுக்கிடுங்க. நீங்க எப்படி தூங்குறாங்க, வர தாமதிக்கிறதுனால அவர்கள் தூங்குறாங்க. முயல் செலிச்ச ஆமைய முயல பந்தாயம் போகும்போது நீ முந்து என்ன போவேன், நான் ஓடி வந்தா உரைக்க முன்ன போய் ஜெயித்தேன். ஆமென். தோல்வியின் ஜெயமும் குதிரை இத்தனை நாள் காயத்தபடி ஜெயம் கத்தரால். நாம என்ன செஞ்சிச்சு, குடுக்கப்பட்ட பொறுப்புல மெதுவா உண்டு போச்சு. ஆனா சோத்திரம் கொண்டு எல்லாமே எனக்கு செய்யுது, என்னால எல்லாம் முடியும், நான் சாதிச்சிருவேன் என்கிற முயல் தூங்குச்சு. கர்த்தர் அயர்ந்த நித்திரையும் மிகுந்த தூக்கத்தையும் முயலுக்கு கொடுத்தார். முயல் தூங்கிட்டு ஆமை ஜெயித்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இந்த வாசிங்க, கர்த்தர் நல்லவர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5-9 வரை ஸ்பீடா வாசிங்க, நேரம் முடிய போகும். யாருமா, மணவாளன் கர்த்தர் வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் வர தாமதித்த போது மயக்கம். என்ன மயக்கம், இப்ப நித்திரை மயக்கம். வரட்டு ஏச பரச்சிக மனசு பிள்ளை ரச்சிகப்பட பிள்ளை, நிம்மதிய வாழ்ந்த பிள்ளை, எல்லாம் அபிஷேகம் பெற பிள்ளை, சோமண்ண பிள்ளை, இப்படி ஊனி இருக்காத பிள்ளை. செய்யலாம். இன்னும் நாளைக்கே கிடக்கு வயதுல வாலிபத்தை அனுபவிச்சுட்டு பவுல் எல்லாத்தையும் மாயம் சொன்னது யாரு, பிரசங்கி. எல்லாத்தையும் அனுபவிச்சது. எத்தனை மணி அனுபவிச்சாரு, 1000 மணி. எங்களுக்கு அனுபவிச்சுட்டு மாயம் சொல்லாண்டாமா, அனுபவி கர்த்தர் பெரியவர். நீ யாருக்கு பிள்ளையா இருந்தாலும் சரி, விசுவாசிய பிள்ளையா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர். அனுபவி. ஆனா என்ன மயக்கமா இருக்காத, நித்திர மயக்கமா இருக்காத. வருவாரு, வரைச்சுமே ரெடி ஆகலாம். இப்ப உள்ள பெண்ணுவா பையன் வரா, இத்திரைய கல்யாணத்தை காணும். ஹலோ, சொல்லுங்க, கிளம்பிட்டீங்களா தான்? ஆமா, இங்க செல்லியா, எங்க அத்தை கிளம்பியாச்சு, வண்டி யாரையாச்சு. உண்மைதானே, உங்க பிள்ளைகள் செல்லுதான் செல்லையா, செல்லுது. அதுவா குட்டிய மக்கா இன்னும் காலையில ஒண்ணு போன பண்ணு
குட்டி மகன் போன கேட்க வாரியான் இப்படி கேட்ட ஆண்டவருடைய வருகைக்கு மணவாளங்க கூட போக முடியாது. அவன் சொல்லுங்க ஆசி நித்திர மயக்கத்துல தூக்கம் என்ன செஞ்சிட்டு இப்ப வந்துட்டு ஏன் நான் இயேசு வருவதற்கு தாமதமானபடியா நல்ல கவனிக்க நட்டு தூக்கம் அனுபவத்தோட யாரும் இல்லாத இருக்க மாட்டேன். 12 மணி 1 மணி வரை முழிச்சு உட்கார்ந்து நல்ல டிவி பார்த்தீங்கன்னா சாட்டிங் பண்றதா. யாரோ எவனோ எங்கேயோ உறங்குவா, எவனோ எங்கேயோ இருப்பா, எங்கேயோ இருப்பாங்க, இங்கே இருந்தாங்க, அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கணும். 1 மணி 2 மணி ஆயிடுச்சு, கண்ணுல மெதுவா உறக்கம் வருது. இப்ப ஆண்டவர் சொல்லியாரு, இதோ மகளே சீக்கிரமா வருகிறேன். இல்ல புருஷன் வந்து எழுப்பு ஒரு தண்ணி தான் இங்க எங்க எழுப்ப வரும். சரீரெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், சைல்டாகி படுத்துரும், எழுப்ப முடியாது. புருஷன் சத்து போவேன்றனால மனைவி எழுப்ப மாட்டேன், எழும்ப அவளால முடியாது. என்னவா இருக்கும் நம்ம வாசினி நித்திர மயக்கம். இதுல முடிச்சிருந்த நித்திர மயக்கம். அந்த மயக்கத்தில் ஆனா அப்படி நீ மயங்கி இருக்கும்போது ஆண்டவர் வரல. புரியுதுல்ல? ஒரு வாத்தியார் கணக்கு எடுத்துட்டு இருந்தாரு. நுழைஞ்சிச்சா கணக்குன்னு கேட்டாரு. வயசான என்ன சார் வால் வெளியில கிடக்குதா வெளியில பேசணும். நல்லா கவனிங்க. யாரா இருந்தாலும் பேசுகிற நானா இருந்தாலும் கேட்கிற நீங்களா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ள நித்திர மயக்க நன்றி சாரம் இன்னும் ஆவியானவர் வருவதற்கு நாள் இருக்குது. நான் நாளை சரியாகுவேன், நான் நாளை வேறுபாட்டுல வருவேன், நாளை அபிஷேகம் வருவேன், நாளை பரிசுத்தமா ஜீவிப்பேன், நாளை ரட்சிக்கப்படுவேன், நாளை இருந்து ஒழுங்கு ஆராதனைக்கு வருவேன், நாளை இருந்து ஞானஸ்தானம் எடுக்கவேன்னு சொல்லுகிற உனக்கு வாழ்க்கையில நடப்பது என்ன ஆசி. சத்தம் கேட்டதுல 5 பேர் என்ன செஞ்சாங்க, ஆயத்தமாகிட்டாங்க. 5 பேர் என்ன செஞ்சாங்க, மயக்கத்துல தூங்கி விட்டாங்க. ஸ்பீடா வாசி. பாத்தியா, புத்தி இல்லாத மயக்கத்துல இருந்து என்ன செஞ்சாச்சு, எழுப்பி ஞானமுள்ள புத்தி உள்ள அபிஷேகத்தை காத்திருந்து அந்நிய பாஷையில உபவாசித்து காத்திருந்து கிருபை பெற்றவங்கள்ட்ட கொஞ்சம் கிருபை தருவியான்னு கேட்கிறாம எங்க பாஸ்டர் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் பரலோகத்துக்கு போன நான் வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போக முடியாது. அவனவருக்கு கிடைக்கப்பட்ட கிருபையின் படிப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்பீடா வாசி. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறதே. அல்லேலூயா. வாழும்போது சுகபோகமாய் வாழ்ந்து மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டு கடைசி நேரத்துல என்ன கேட்டா கிடைக்காது. நீ என்ன செய்வாய், கைவிடப்படுவாய். தட்டி பார்த்தா கதவு என்ன செய்யப்பட்டது, அடைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, நித்திரை பிரியர்களால் வந்த சாபம். நித்திரை பண்ணுகிறதுனால சில சாபம் நம்ம குடும்பத்துல என்ன செய்யும், வரும். 1 மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பகைவர்களால் விதைக்கப்பட்ட களை நீ தூங்கினால் சத்துரு கொண்டு உன் குடும்பத்துல என்ன விளைப்பாய், விதைப்பாய், களைய விதைப்பாய். நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்காட்டா கணவன் மனைவிக்குள் அன்பாய் சந்தோஷமாய் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. ஆமென். மனைவிகள் அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா கூட வந்ததா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மணிக்கூறாவது இப்படி காட்டி செவிங்க. எனக்கு புருஷனையும் கர்த்தர் இணைத்தார், மனுஷன் பிரிக்க முடியாது. எங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி வருகிற பிரச்சனைக்கு காரணம் நான் தான். காரணம் என்னன்னா, சத்துரு கொண்டு பகைய விதைப்பான். கணவன் மனைவி ஒரு குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்காட்டா பிள்ளைகள் சிதறடிக்கப்படும். பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டா ஈசா குடும்பத்தை சத்துரு கையில எடுக்கலாம். 5 எருது மாடு நின்னுது. என்ன மாடு, எரும மாடு. மை காட் போட்டு சாரி, எரும மாடு நின்னுது.
ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்த போது அஞ்சு அப்படி கடிச்சிட்டு போச்சு. சிங்கம் வாழை முறுக்கிட்டு ஓடிட்டு நரி பார்த்து கட்டு, ஏன் நரி, ஏன் சிங்கம் வாழ அப்படின்னு. நரி சொல்லிச்சு, நான் காட்டுக்கு ராஜாடா, அங்க போன அஞ்செல்லாம் ஒத்துன்னு என்ன அடிச்சு வந்துட்டு தலைவரிச்ச ஓடியே அப்படின்னு. நரி சொல்லிச்சு, ராஜாவே கவலை இல்லை, நீங்க ஓடுறதுல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 எருமை மாட்டுட்ட ஒரு எருமை மாட்டுட்ட வந்து ஓடி வந்து நரி சொல்லிச்சு, செல்லாம சொல்லிட்டு ஓடிச்சு. என்ன சொல்லிச்சு, இந்த 4 பேரும் கேட்டாங்க. நரி வந்தது உங்ககிட்ட பேசிச்சு. என்ன பேசிச்சு? ஒற்றுமை கேடை சத்துரு குடும்பத்தில் விதைப்பார். நீ என்ன செஞ்சா? நித்திர மயக்கமாய் இருந்தா. நீ நினைச்ச இவன் தானே, இவனை கூட கை கொடுக்கலாம், இவனை டைவர்ஸ் பண்ணலாம், அவங்க இவனாலே இவளுக்கு கூட கை கொடுக்கலாம், டைவர்ஸ் பண்ணலாம், நான் உழைச்சிய சாப்பாட்டுல தானே இருக்கா, அப்படி நான் சமைச்சாதானே அவன் தின்னுவான் இப்படி நினைக்கிறோம்ல. இந்த 4 அந்த ஒரு எருமை மாடை என்ன செஞ்சிச்சு? பகைச்சு. இனி இப்ப 4 நிக்குது. 1 போச்சு, சின்ன அடிச்சு எடுத்துச்சு. இந்த 4 வந்துட்டு அடுத்து 1 வந்து சொல்லிட்டு சொல்லாதே. இந்த 3 போய் காட்டி என்ன சொன்னா? இல்ல சொல்லாதேன்னு தான் சொன்னேன். ஏய் பாத்தையில வந்த போனது இப்ப யாரும் ஆனது பார்த்தேல்ல, நாங்க 3 பேரும் சாந்திரிக்க போறோம் சொல்ல. இன்னும் அநேக குடும்பத்துல தோளுக்கு மேலே வளர்ந்தால் யாரு? பிள்ளை தோழன். இந்த தோழன் அப்பா மாதிரி சேர்க்கிறது இல்ல. ஏன்னா அப்பா மாதிரி கடிந்து கொள்வாங்க. அம்மா மாதிரி யார போல சேர்க்காங்க தெரியுமா? யாக்கோபை போல ரெபேக்காள், நிறைய ரெபேக்காள் இருக்காங்க. ரெபேக்கா மோன பாட்டு, ஆமா அறிவு கட்ட வைத்தியகாரவ பேசுன போட்டுமான நான் உனக்கு இருக்க என்ன வேணும்? ஹalleluya அப்படி அணைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் கழியவும் அந்த பிள்ளை ஒன்னையும் இருக்கா. நீ புருஷனை வெறுக்க வைக்கிற, சாதிக்கலாம்னு நினைக்கிற அன்பான ரெபேக்கா மாரே, ஈசாக்கை ஏசாயை வெறுக்க வைத்தது தாய். தேவனும் ஈசாக்கும் ஆசீர்வதிக்க சித்தம் பண்ணது யாரு? ஏசாய. கண்ணு தெரியாதவரை கூட தடவி பார்த்தான். தந்திரமா அநியாயம் செய்தது ரெபேக்கா. ரெபேக்காளே சாயாத, எடுக்காத. கடைசி செல்ல ஒரு நேரத்தில் எல்லாரும் இருவரும் இழந்து போவது ஏன் என்று கேட்டார். அந்த நிலைமை நமக்கு வரப்பார். அந்த நேரம் கூட தகப்பன் தண்டிக்கிற நேரத்துல நீ வாங்க எப்படி இப்படி செல்வன்னு அப்படி சமாளிச்சாலும் பிறகு நீ ஜாக்கிரதை. நீ யாரு பேசுன, எதுக்கு பேசுன, எப்படி ஒரு அப்பா பேச தகுதி இருக்கு இருக்கா பிள்ளைகளுக்கு? நோக்கி உன்ன ஆகாரம், முட்டுக்க, வஸ்திரம், திருப்தியான வாழ்க்கை, தாய் தகப்பன் வாழாத வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்துட்டு பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுக்கு நேராக எழும்பக்கூடாது. சொற்ற இந்த 3 எருமை மாடு நின்னது. 1 போச்சு. 3ஆவது வந்தது. யார் வந்தா? நரி வந்து சொல்லி சொல்லாத அப்படின்னு சொல்லுச்சு. சோத்திரம் போச்சு. இப்ப 3 என்ன எத்தனை நிக்குது? 2. 2ல 1ல வந்து சொல்லிச்சு. 5 சிதறடிக்க வைத்தது பகை. பகைதானே? பகைதானே? பகை பகை. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். வாசிங்க. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து எங்க கதை விளைத்தான்? கோதுமைக்குள், ஒற்றுமைக்குள், அன்புக்குள், ஸ்நேகத்துக்குள். ஹalleluya. எல்லாத்துக்குள்ள களைய விதைச்சிட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? பேட்டான். இந்த களை என்ன செஞ்சிட்டு இருக்குது? வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. 1000 கணவன் மனைவிக்குள்ள இருக்கும். மனவேதனையில குமர்தல சில காரியங்களை கொட்டிருவோம். ஆனா அதை வந்து உடனே என்ன செஞ்சிருங்க? பிள்ளைகளுக்கு இருதயத்திலிருந்து புடிங்கி இருக்கக்கூடாது. களை வளர கூடாது. களை வளர்ந்தா கோதுமை பலன் கொடுக்க முடியாது. இப்ப வந்ததா சாப குடும்பத்துல, குடும்ப பிரிவினைகள்